வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 22 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஹாஃபிசா மற்றும் மான்ஜாஸ் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். போலாகாத் மற்றும் மும்மத்தாத் எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. எந்த மாநிலத்தின் நடனம்? காஃபா மற்றும் போகாடா, மகாராஷ்டிரா. எந்த மாநிலத்தின் நடனம்? சவாரி மற்றும் ராணப்பா, ஒடிசா. அபுல் கலாம் ஆசாத், ஜே.ஆர்.டி. டாடா மற்றும் சத்யஜித் ரே 1992ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நாம்தேவ் மகாபுருஷ சம்பிரதாயாவை நிறுவியிருக்காங்க. துணை ஜனாதிபதி பதவி, ஜனாதிபதியின் பதவி நீக்கம், முன்னுரை அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்க நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969ல இருந்து 74 வரைக்கும் கார்கில் ஃபார்முலா ஒரு தலைமையில நடந்துச்சு. பகுதி 14 நம்ம இந்திய அரசியலமைப்பு யூனியன் மற்றும் மாநிலங்களின் கீழ் சேவைகளை சொல்லியிருக்காங்க. தானா பகேத் இயக்கம் 1914ல இருந்து 20 வரைக்கும் ஷோட்டா நாக்பூர் பகுதியில ஜாத்ரா பகத் தலைமையில ஓரன் பழங்குடியினரால நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய பண்டிகை நாக பஞ்சமி, காளிதாஸ் ஷிகோட்சாவ். PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதியமைச்சகம் 2019. ஜல்ஜீவன் மிஷன் மற்றும் அத்துல் பூஜல் யோஜனா ஜல் சக்தி அமைச்சகம் 2019. PM குசும் திட்டம் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் 2019. பிரதமர் ஷரம்யோகி மந்தன் யோஜனா தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM அன்னதாதா ஆயே சனரக்ஷன் அபியான் விவசாய அமைச்சகம் 2018. ஹுண்டாய் இந்தியாவின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? தருண் கர்க். 8000 மீட்டருக்கு மேல் 9 சிகரத்தை ஏறிய முதல் இந்தியர் யார்? பரத் தம்மினேனி. WDMMA தரவரிசை 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? 3. சுமூகமான மற்றும் தடையற்ற பயண அனுபவத்தை வழங்க டிஜி யாத்ராவுடன் கூட்டு சேர்ந்த நிறுவனம் எது? இண்டிகோ. இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றமும் முதலில் கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியை எங்கு நடத்தின? ஹரியானால நேஷனல் செக்யூரிட்டி கார்டு கேம்பஸ்ல. ஃபிக்கியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஃபிக்கின்னு சொல்லக்கூடிய அமைப்புடைய தலைவர் வந்துட்டு ஆனந்த் கோயன்கா. அஜய் சேத் IRDAI உடைய தலைவர். பூபேந்தர் குப்தா NHPC லிமிடெட் உடைய தலைவர். பிரதீப் குமார் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தின் இயக்குனர். ராஜு சர்மா டெல்லி தலைமைச் செயலாளர். சுதான்ஷு வாட்ஸ் இந்திய விளம்பர தரநிலைகள் கவுன்சிலின் தலைவர். பெண் நாடாளுமன்றம் மற்றும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்றங்களுக்கான குழுவின் தேசிய மாநாட்டை நடத்திய நகரம் எது? திருப்பதியில நடந்துச்சு. இந்த மாநாட்டுடைய மைய கருத்து விமன் லீடர்ஷிப் ஃபார் டெவலப்ட் இந்தியா. கேரளா உலக தேக்கு மாநாடு 2025 நடத்தியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான 4வது தெற்காசிய தடகள சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான சின்னம் எது? ஃபர்ஸ்ட் இந்த போட்டி எங்க நடக்க போகுதுன்னா ஜார்க்கண்ட்ல ராஞ்சி அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது. இதோட சின்னம் வந்துட்டு டால்மா. இந்த 4வது சவுத் ஏசியன் அத்லெட்டிக்ஸ் சீனியர் சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா, இதோட ஆந்தம் ஜோஹார். கேலோ இந்தியா பாரா விளையாட்டு 2025க்கான சின்னம் உஜ்வாலா. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு 2025க்கான சின்னம் கட்சிங் நடந்து முடிஞ்சது பீகார்ல. உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் சின்னம் விராஜ். இந்தியா மொத்தம் 22 மெடல் வாங்கியிருக்காங்க. இமயமலை கிங்ஃபிஷர் தான் கேலோ இந்தியா நீர் விளையாட்டுக்கான சின்னம். மேப்பிள் ஜாயு கிளட்ச் இது FIFA உலகக்கோப்பை 2020க்கான சின்னம். ஒருங்கிணைந்த கட்டண தளத்தை தொடங்க ஜஸ்பே உடன் எந்த வங்கி இணைந்து செயல்படுகிறது? HSBC வங்கி. நம்ம இந்தியாவோட ரெப்போ விகிதம் 5.5, ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் 3.5. HCBL கூட்டுறவு வங்கி லக்னோ அஜந்தா நகர்ப்புற கூட்டுறவு வங்கியத்த உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து பண்ணியிருக்காங்க. சரஸ்வதி கூட்டுறவு வங்கி நியூ இந்தியா கூட்டுறவு வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. SMBC வங்கி எஸ் வங்கியில் 24.94% வரை பங்குகளை வாங்க ஜப்பானிய வங்கியில ஆர்பிட் இருந்து ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. எந்த நாட்டின் அதிபர் உக்னாகின் குரெல்ஷுக் அக்டோபர் 13 to 16 வரை இந்தியாவிற்கு விஜயம் செய்தார்? மங்கோலிய நாட்டுடைய அதிபர். எதனாலனா இப்போ 70வது ஆனிவர்சரி நம்ம இந்தியாவுக்கும் மங்கோலிய நாட்டுக்கும் அனுசரிச்சிருக்கோம். அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு. ஆஸ்திரேலியா நாடு கிளாமிடியாவிலிருந்து கொலாக்களை பாதுகாக்க உலகின் முதல் தடுப்பூசி அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. கால்மிக குடியரசுல இந்தியாவில் இருந்து புத்தரின் புதிய நினைவு சின்னங்கள் அக்டோபர் 18 வரை காட்சி எடுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தில் செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்தை உருவாக்க $15 பில்லியன் முதலீடு செய்வதை கூகுள் சொல்லியிருக்காங்க. கூகுள் கூட
அதானி கோனக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் பிளஸ் ஏர்டெல் நிறுவனம் முக்கியமா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது கையெழுத்திட்டு இருக்காங்க. கப்பல் வாரியத்தின் தரத்தை வலுப்படுத்த இந்திய கடற்படையுடன் எந்த ஐஐடி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ஐஐடி டெல்லி. ஐஐடி மணிப்பூர் ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக அசாம் ரைபிள்ஸுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஐஐடி ரோப்பர் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை மேம்பாட்டிற்காக இந்திய விமானப்படையுடன் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஐஐஎஸ்சி பெங்களூரு உயிரியிலிருந்து பச்சை ஹைட்ரஜன் உற்பத்திக்காக பஞ்சாப் எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. உலக மாணவர் தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 15. மைய கருத்து எம்பவரிங் ஸ்டூடெண்ட்ஸ் as ஏஜென்ட் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் சேஞ்ச். செப்டம்பர் 27 உலக சுற்றுலா தினம். செப்டம்பர் 26 உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம். அக்டோபர் 1 சர்வதேச முதியோர் தினம். அக்டோபர் 6 உலக வாழ்விட தினம். அக்டோபர் 6 உலக பெருமூளை வாதம் தினம். அக்டோபர் 4 உலக விலங்குகள் தினம். அக்டோபர் 10 உலக மனநல தினம். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். அக்டோபர் 16 உலக உணவு தினம்.